வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 19 புறம் கூறாமை. குறள் எண் 188. வணக்கம். புறம் கூறாமை அதிகாரத்தின் 8வது குறள் இது. புறம் பேசுபவர்களுக்கு ஒரு விசித்திரமான குணமுண்டு. அவர்கள் யாரிடம் பழகுகிறார்களோ அவர்களின் குறைகளையும் ஊர் முழுக்கச் சொல்லித் திரிவார்கள். ஒருவன் தனக்கு மிக நெருக்கமானவர்களையே காட்டிக் கொடுக்கிறான் என்றால் அவன் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வான்? ஒருவரது நம்பகத்தன்மையை இந்த குறள் கேள்விக்குறியாக்குகிறது. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைகொல் ஏதிலார் மாட்டு. தமக்கு மிக நெருக்கமான நண்பர்களின் குறைகளையும் கூட பிறரிடம் தூற்றிப் பேசும் இயல்புடையவர்கள் தமக்கு தொடர்பில்லாத அந்நியர்களிடம் இன்னும் எவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்வார்களோ? நட்புக்கு தரும் மிக உயர்ந்த மரியாதை என்னவென்றால், நண்பன் இல்லாதபோது அவன் குறையை மறைப்பதாகும். ஆனால் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனா அவன்கிட்ட இந்த ஒரு கெட்ட குணம் இருக்கு தெரியுமா என்று ஆரம்பிப்பவர்கள் உண்மையில் நண்பர்களே அல்ல. அவர்கள் புறம் பேசுவதையே குலத்தொழிலாக கொண்டவர்கள் என்று வள்ளுவர் கடுமையாகச் சொல்கிறார். இன்று நாம் ஒருவரது விசுவாசத்தை அளவிடும் முறையை அறிந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.